செந்தில் பாலாஜி மேலே ஏன் அடுத்தடுத்த புகார்கள், கம்ப்ளைண்ட், அவரை கார்னர் பண்றாங்க. 10ஆம் தேதி முதல்வர் கரூர் செல்லும் போது செந்தில் பாலாஜி ஒரு பிரதரும் சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. உண்மையிலேயே முதல்வரை ஆர்டர் போட்டாரா? என்ன இந்த அரசை கவனிக்கிறதா செந்தில் பாலாஜி சதி திட்டம் தீட்டுகிறாருன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா? முதல் குற்றவாளியாக கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசும் ஈரோட்டில் இருந்திருக்காங்க, ஒரே நாளில் இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அவருக்கு பக்கத்து மாவட்டம் கரூர். திருநாவுக்கரசு எதுக்காக போனாரு? அனிதா ராதாகிருஷ்ணன் ஓப்பனா சொன்னார், என்னை போலீஸ் ஒரு 6 மணி நேரம் விசாரிக்கிறேன்னு பேர்ல என்னை மிரட்டினாங்க, தாவேக்காக சொன்னாங்க, தாவேக்காக மாறுன்னு சொன்னாங்கன்னு சொல்றாரு. நீங்க அட்லீஸ்ட் எப்பயார் போட்டு விசாரிக்கலாமே. நானும் ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட நான் பேசினேன், உண்மைதான். ஆனா நாங்க அரசியல் ரீதியான சில விஷயங்கள் பேசினேனே ஒழிய நான் இது குதிரை பேரத்தை பத்திலாம் நான் பேசல. தமிழ் நியூஸ் நேர்கள் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஒரு குதிரை பேர ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருந்தாங்க. அந்த விவகாரத்துல முன்ஜாமீன் நேற்றைய தினம் கிடைச்சிருக்கு. ஸோ தாவேகா அரசுடைய தொடர் குற்றச்சாட்டு, லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப பூதாகரமாக்குனாங்க. ஆனா சென்னை உயர்நீதிமன்றம் அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்துட்டாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த விஷயத்தை நம்ம ரெண்டாக பிரித்து பேசணும். இது என்ன காரணம்னா, ஒன்று, செந்தில் பாலாஜி மேலே ஏன் அந்த அடுத்தடுத்த புகார்கள், கம்ப்ளைண்ட்டு, அவரை கார்னர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் ஒன்று. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு கரூர் போகிறார் முதல்வர். இல்லை அவர் சொன்னாரா இல்லை கூட இருந்தவங்க சொன்னாங்களான்னு தெரில. 10ஆம் தேதி முதல்வர் கரூர் செல்லும் போது செந்தில் பாலாஜி சிறையில் இருக்க வேண்டும், செந்தில் பாலாஜி ஒரு பிரதரும் சிறையில் இருக்க வேண்டும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருக்காரு. உண்மையிலேயே முதல்வரை ஆர்டர் போட்டாரா இல்லை கூட இருந்தவங்க யாராவது சொன்னாங்களான்னு தெரில. இதன் காரணமாகத்தான் அவருக்கு அடுத்தடுத்த விஷயங்கள், கடுமையான நெருக்கடி, கடந்த ஒரு 15 நாட்களாக கடுமையான நெருக்கடி அவருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இது சாத்தியமா? அப்படி நடந்துச்சுன்னா அது சரியான ஒரு அரசியல். அது கண்டிப்பா ஒரு நியாயமான அரசியல் கிடையாது. ஏன்னா தூய சக்தி செய்ய வேண்டிய வேலை இது கிடையாது அப்படிங்கிறத ஒரு பாட்டை நம்ம சொல்லணும். இப்போ 2வது வழக்கு. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருக்கா? முன்ஜாமீன் கிடைக்கட்டும், முன்ஜாமீன் கிடைக்கணும், அந்த விஷயம் அப்புறம் பேசலாம். ஆனா உண்மையில் தாவேகா கவர்மெண்ட்டை கவிழ்க்க முடியுமா? இனிமே எப்படி பார்த்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்கு. தாவேகா அரசுக்கு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாடணும்னு தான் இன்னும் கிட்டத்தட்ட 5 மாதம் இருக்கு, பார்த்தீங்களா? அதனால இப்போ உடனடியாக இந்த வாரம் அடுத்த வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. குதிரை பேரம் நடத்துறதுக்கு சொல்கிறேன். குதிரை பேரம் நடத்துறதுக்கு இப்போ எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுறது காரணமே என்ன? இந்த அரசை கவனிக்கிறது தான் செந்தில் பாலாஜி சதி திட்டம் தீட்டுகிறாருன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புகார் சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம். ஆமா, அப்படியே சரி, நீங்க அப்படியே வைங்க. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்தால் கவர்மெண்ட் கவிழ்ந்துருமா? தாவேகா ஆட்சி கவிழ்ந்துருமான்ற? எப்படி கவிழும்? இல்லை, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா சாத்தியமா? அது சரியா இருக்குமா? ஏன்னா ஒரு விஷயம், நேற்று என்ன நடக்கும், ஒரு விவாதத்தில் சொல்லியிருக்காரு. அந்த விவாதத்தில் என்ன சொல்றாரு? ஆர்குமெண்ட்ல, முன்ஜாமீன் ஆர்குமெண்ட்ல அவர் சொல்றாரு, ஏங்க சபாநாயகரை எல்லாமே சேர்ந்து தான் கொண்டாந்துருக்கிறாங்க. ஏன்னா போட்டி இல்லாமல் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஒரு வேளை நீங்கள் சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தாலும் கூட அது எப்படி கவர்மெண்ட் தாவேகா ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்னு எப்படி சொல்ல முடியுங்கிறேன் நான். இந்த எம்எல்ஏக்கெல்லாம் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பட்சத்தில் கொறடா உத்தரவு போடுவாங்க. அந்த கொறடா உத்தரவை மீறி அவங்க வாக்களிக்கணும். அதாவது எதிர்கட்சிகள் கொண்டு வரக்கூடிய நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களிக்கணும். எத்தனை பேர் இருக்காங்க? திமுக கொண்டு வர அந்த தீர்மானத்துக்கு அண்ணா திமுக ஒத்துக்குமா? மற்ற எதிர்கட்சிகள்லாம் எப்படி வரும்? எவ்வளவு நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் அப்படி சொல்றேன். நான் இது ரகசியமா செந்தில் பாலாஜி காது வச்ச மாதிரி எல்லா இடத்துலையும் செய்யக்கூடிய விஷயமா இது அப்படின்ற நான். நீ ஆதாரமே இல்லைங்கல்ல. அப்புறம் ஒரு கவர்மெண்டோடைய பிரஸ் நோட் இருக்குங்க. தமிழக அரசினுடைய பத்திரிகை செய்தி வருது, காவல்துறை சார்பாக கொடுக்குற அந்த பத்திரிகை செய்தியில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் தூண்டுதலின் பேரில்
இல்லை அவங்க தொடர்புடைய ஆட்கள் அப்படிங்கிறலாம் வருது. இதில் தாவேக்கா ஆட்சியுடைய கவிழ்ப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் அதற்கான சாத்தியங்கள் இல்லை அப்படிங்கிறத இப்போ நம்ம சொல்லணும். ஏன் இது என்ன நடக்கும் தான் நேற்று அதை அழகாக தெளிவாக சொன்னார். அதை வச்சு நான் சொன்னேன். நீ இது வந்து ஒரு கட்டுக்கதை. செந்தில் பாலாஜியே நீங்கள் நசுக்கணும்னு நினைக்கிறீங்க, ரைட்? அதுக்காக ஏன் தாவேக்கா அரசை கவிழ்க்கிறதுக்கு செந்தில் பாலாஜி சதி அப்படின்னா எப்படி ஒரு கட்சியோட தலைவராக இருக்காரா சொல்லுங்க. நான் எதனால நீ எந்த ஆதாரமே இல்லாம நேற்று அவர் ஜட்ஜே கேட்டிருக்கார். என்ன சொல்றாங்க, இந்த முதல் குற்றவாளியா கைது செய்யப்பட்ட திருநாவுக்கரசும் ஈரோட்டில் இருந்திருக்காங்க, ஒரே நாள்ல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. சரி, ரைட்டுங்க. அவருக்கு பக்கத்து மாவட்டம் கரூர். அந்த இவர் திருநாவுக்கரசு எதுக்காக போனாரு? 2 பேரும் சந்திச்சுக்குன்னா ஆதாரம் இருக்கும்ல. இல்லை சார், 2 பேரும் ஒரே டைம்ல இந்த ரூம்ல இருந்தாங்க, கண்டிப்பா திருநாவுக்கரசுக்கும் வீடு ஈரோட்டில் இருக்க வாய்ப்பு இல்லை. 2 பேரும் ஒரே ரோட்ல இருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? டீ கடையில் இருந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருந்திருக்கணும், ஏதோ சிசி ஃபுட்டேஜ் இருக்கணும். கேட்டா இங்க சென்னையில உள்ள பெரிய பெரிய ஹோட்டலுங்க, அது ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. போலீஸ் சொல்லுது. இதெல்லாம் சாத்தியமானு தெரியல. பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்லாம் பெரிய பெரிய விஷயங்களுக்காக நீ அதாவது பாதுகாப்பு, அதாவது தேசிய லெவல்லான ஒரு பிரச்சனைக்கு வேணால் இந்த மாதிரி ஃபுட்டேஜ் எடுத்து அழிக்கிறதுக்கோ மற்ற விஷயங்களுக்கோ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நடந்திருக்க சாத்தியமான எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த விஷயத்தில். ஸ்டார் ஹோட்டல்லேருந்து எடுத்தெல்லாம் அந்த வீடியோக்களை அழிக்க முடியாது அப்படிங்கிறத என்னோட பட் அதுதான் நான் சொல்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் அப்படிங்கிறது ரைட்டு. இந்த வழக்கே நியாயம் இல்லைங்கிறத நம்ம சொல்லணும். அதுதான் சொல்ல வரோம். இந்த வழக்கில் நீங்கள் மற்றவங்க சொன்னீங்க, திருநாவுக்கரசர்னு சொன்னாங்க, திருநாவுக்கரசு இன்னும் 4-5 பேர், கிட்டத்தட்ட 9 பேர் கைது. அதில் இந்த 9 பேருக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குதா இல்லையாங்கிறது அப்புறம் அதை போலீஸ் தான் விசாரித்து முடிவெடுக்கணும். பட் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஒரு முடிச்சு போட்டு ஒரு அரசியல் ரீதியாக அவங்கள டேமேஜ் பண்ணணும். செந்தில் பாலாஜியை அரசியல் ரீதியாக நீங்கள் காயப்படுத்துறதுங்கிறது இல்லாமல் மன ரீதியாக காயப்படுத்தணும் அப்படின்னு நினைக்குது தாவேக்கா அரசுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்று என்ன நடக்கும் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த சம்பந்தம் ஆக்சுவலாக வந்து இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜாவுக்கு 26ஆம் தேதி இரவு 10 மணிக்கு ஃபோன் வருது. ஆனால் கம்ப்ளைண்ட் அவர் கொடுக்கறது 28ஆம் தேதி கொடுக்குறாரு. ஏன் இந்த 2 நாள் என்னாச்சு, அவருக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி தானே. ஏன் 26ஆம் தேதி நைட்டு 10 மணினா அடுத்தது 11 மணிக்கு அவர் தலைவர்கிட்டலாம் பேசியிருக்கணும், நிர்வாகிகள்கிட்ட பேசியிருக்கணும். 27ஆம் தேதி காலையில் இமிடியேட்டாக போய் அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும்ல. ஏன் நீங்கள் 30ஆம் தேதி போகிறீங்க, 29ஆம் தேதி போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூட. அதாவது எப்போ இது ஏற்கனவே ஆதவ அர்ஜுன் மீது அவர் பேசின விஷயம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்து அந்த மனுவை வந்து கிட்டத்தட்ட வாபஸ் வாங்குற அளவுக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அது இவங்களுக்கு தாவேக்காவுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தது. நேற்றைய தினம் இன்னைக்கு நடந்த விஷயங்கள், அதாவது தாவேக்கா கொடுத்த ஒரு புகாராக இருக்கட்டும், அந்த எஃப்ஐஆர்ல எதுவுமே நியாயமான விஷயங்கள் இல்லைங்கிறத நேற்று ப்ரூவ் பண்ணியிருக்கு. என்ன நடக்கோ அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆமாம், என்ன நடக்கோ ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய வெற்றி இல்லையா? தாவேக்கா அரசுக்கு மிகப்பெரிய தோல்வி அது. அதனால என்னை பொறுத்தவரை செந்தில் பாலாஜிக்கும் அசோக்குமார் அவர்களுக்கும் முன்ஜாமீன்கிறதை விட இந்த வழக்கு மிக அபத்தமான வழக்கா நான் பார்க்கிறேன். இப்போ அவருக்கு கண்டிஷனல் பெயில் தானே சார் கொடுத்துருக்காங்க. அவர் காவல்துறைக்கு வந்து தினமும் கையெழுத்திட வேண்டும்ங்கிற ஒரு நிபந்தனையோட தான் கொடுத்துருக்காங்க. மேலும் விசாரணைக்கும் அவர் வந்து ஒத்துழைப்பதாகவும் வாக்குமூலம் கொடுத்ததுனாலதான் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்களே. ஆமா ஆமா, ஒரு விஷயம் விசாரணை அப்படின்னு பேர்ல உட்கார வச்சு கைது செய்யணுங்கிறத நம்ம திட்டம், அதுதான் அவங்களுடைய திட்டம். அதனாலதான் முன்ஜாமீன் வாங்கினாங்க. நீங்க விசாரணையின் அடிப்படையில நீங்க வந்து தொடர்ந்து சாட்சியங்கள் அடிப்படையில நீங்க அரெஸ்ட் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. பட் எந்த ஆதாரமும் இல்லாம என்னை கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத செந்தில் பாலாஜியுடைய முன்ஜாமீன் தாக்கல், அவருடைய மனு தாக்கல்ல அதான் என்ன சொல்றாரு, எந்த ஆதாரமும் இல்லாம என்னை கூப்பிடுறாங்க, எந்த ஆதாரமும் இல்லாம என்னைய வந்து இந்த வழக்குல சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தானே அவருடைய டிமாண்ட். அது வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுல்ல.
இனிமே கூப்பிட்டு என்ன விசாரிப்பீங்க? இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த 9 பேர்ல சில பேர் செந்தில் பாலாஜிங்கிறவருடைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே மாரி அசோக் குமாருடைய பெயர் சொல்லியிருக்காங்க. அந்த 2 விஷயத்தையும் தாண்டி வேற ஒண்ணுமே இல்லையே. 2 ஆதாரம். ஒண்ணு சம்மந்தப்பட்ட அந்த 9 பேர்ல யாராவது பேசியிருந்திருக்கணும். யாரு? செந்தில் பாலாஜிட்ட பேசியிருக்கலாம், அசோக் குமார்ட்ட பேசியிருக்கணும். இல்ல. அதுதானே இப்ப நீங்க அதே மாரி கண்டிஷன் பெயிலுங்கிறதுல வந்து எப்பயுமே வழக்கமான ஒரு நடைமுறை. நீ காலையில சாயங்காலம் போய் கையெழுத்து போடணுங்கிறது என்னன்னா, எங்களுக்கு எதுவும் அது மடியில கனம் இல்லங்க. அதனால தைரியமா போறாங்க. நீங்க எப்ப கூப்பிட்டாலும் விசாரிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இல்ல அதுக்கு உடனே பார்த்தீங்கன்னா, லுக் அவுட் நோட்டீஸு. வெளிநாடு ஓடி போயிருவாங்களா? சொல்லுங்க பார்ப்போம். ஆதாரமே இல்லன்னு சொல்லி தான் நம்ம இருக்கிறோம். வெயிட் பண்றோம். வெளிநாடு ஓடி போயிருவாங்கன்னு சொல்லி உடனே டக்குனு லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு, ஏங்க ஒண்ணுமே இல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் ஓப்பனா சொன்னாரு. என்னைய போலீஸ் வந்து ஒரு 6 மணி நேரம் விசாரிக்கிறேன்னு பேர்ல என்னை மிரட்டுனாங்க. தாவேகாக்கு சொன்னாங்க. தாவேகாக்கு மாறுன்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்றாரு. நீங்க அட்லீஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கலாமேங்க. இப்ப நீங்க ஊத்தங்குறை எம்எல்ஏ சொன்னாரு. 35 கோடி குடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. வேற கட்சிக்கு மாற சொன்னாங்கன்னு அவர் சொன்னார். ரைட், அவரு எம்எல்ஏ தான். மாற்றமே இல்ல. எஃப்ஐஆர் போட்டீங்க, விசாரிக்கிறீங்க. அதே மாரி அனிதா ராதாகிருஷ்ணன் விஷயத்திலயும் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கலாம்ல. அவரும் அதே தானே சொல்லியிருக்காரு. ம். உண்மையா? மிரட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? யார் யார் பேசுனாங்க அந்த சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர்ட்ட? இந்த டிஎஸ்பிட்ட சம்மந்தப்பட்ட இன்ஸ்பெக்டர் யார் பேசியிருக்கா? நீங்க கால் டீட்டெயில்ஸ் எடுங்க. இதெல்லாம் சொல்றாங்கல்ல, கால் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து பார்க்குறாங்கல்ல. கேம் அதே மாரி பண்ணணும்ல. ஒரு நியாயமா இருக்கணும்ல. ஒரு எம்எல்ஏ சொன்னா அது வேற மாரி, இந்த எம்எல்ஏ சொன்னா வேற மாரியா? அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னது அரசியலா? அவர் பொய் சொல்றாரு. ஆனா இல்ல பார்த்தீங்கன்னா, இதுவாவது ஊத்தங்கரை அவங்க சாட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில இவங்கள எல்லாம் பிடிச்சிருக்கிறாங்க. பட் ஆனா அனிதா கிருஷ்ணன் டைரக்ட்டாவே ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. அதுதான் நான் நானே சொல்றேன். நான் என்ன நேரடியா சொல்றேன், பேசப்பட்டேன்ட்டு. அதுதான் சொல்றேன். பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தர் சொன்னதன் அடிப்படையில செந்தில் பாலாஜி மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்க. இல்ல அசோக் குமார் எஃப்ஐஆர் போடுறீங்க. டைரக்ட்டா சொன்னோனே எஃப்ஐஆர் போட்டு நீங்க விசாரிக்கணுமா இல்லையான்றேன் நான். இல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் பொய் சொன்னாரு. அப்படின்னு உடனே இமிடியேட்டா ஒரு 15 நாள்ல நீங்க விசாரிச்சு பண்ண முடியாதா அந்த விஷயத்த? அதானே சரியா இருக்கும். அப்பதானே இனிமே யாரும் பொய் சொல்ல மாட்டாங்கல்ல. நீங்க தாவேக்கா தரப்பு மனசுல அந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் மாரி யாரும் இனிமே பொய் சொல்ல மாட்டாங்க. சொன்ன உடனே டங்கர ப்ரூவ் பண்ணிட்டாங்க பார்த்தியா? அப்படின்னு நீங்க அத கண்டுக்கவே இல்லங்க. ஸோ அப்ப இதானே காழ்ப்புணர்ச்சிங்கிறேன் நானு. அதுல என்ன உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட்ல அனிதா ராதாகிருஷ்ணன் கொடுத்த முன்ஜாமீனை ரத்து செய்தது அதே நீதிபதி தான் இவன் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் கொடுத்துருக்காரு. அதுதாங்க 2வது விஷயமா இருக்கு. பாருங்க அத. அவரு என்ன முன்ஜாமீன ரத்து பண்ணாரு. என்ன பண்ணிட்டீங்க? நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணீங்க. 6 மணி நேரம் கழிச்சு ரிமாண்ட் பண்ண ட்ரை பண்ணீங்க. கிடைக்கல. ரிமாண்ட் பண்ணல மேஜிஸ்ட்ரேட். பட் அதே நீதிபதி தான் எல்லா விவரங்களையும் கேட்ட பிறகு முன்ஜாமீன் கொடுத்துருக்கிறாரு. அதுல அதான் சொல்றேன். இதனால தவக அரசுக்கு ஒரு பெரிய கெட்ட பேருங்கிறேன். விஜய் இது தெரிஞ்சு நடக்குதா, தெரியாம நடக்குதான்னு பார்க்குறாரு. நீங்க உண்மையான விஷயங்கள் பண்ணா தானே எங்கேயும் நல்லா இருக்கும். நீங்க தொடர்ந்து நீங்க வந்து மிரட்டி, மிரட்டி இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கவர்மெண்ட்டுக்கு ஒரு வீக்கா போயிடும்ல. அதுதான் நான் பார்க்குறேன். செந்தில் பாலாஜி மேல அப்படி என்ன ஒரு பயம் உங்களுக்கு? அவர் இருந்தாருன்னா நான் வந்து கரூருக்கே வரமாட்டேன்னு சிஎம் சொல்லியிருப்பாருங்க. பொதுவா கேட்குறேன். வாய்ப்பு இருக்கு. அதுக்கெல்லாமா வாய்ப்பு இருக்கு? அப்படிலாம் இருந்துரு. எனக்கு தெரிஞ்சு விஜய் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல. இங்க கூட இருக்கிற ஆட்கள் யாரோ பண்ற வேலை அது. ம். இது ஒரு பெரிய அவங்களுக்கு பெரிய களங்கம் தான் நான் பார்க்குறேன். தாவேகா கவர்மெண்ட்டுக்கு. இந்த குதிரை பேரம் நடத்தியது அப்படின்னு சொல்லி ஒரு 9 பேரை கைது செய்ததா இருக்கட்டும். செந்தில் பாலாஜி மற்றும் அவர் சகோதரர் மீதான குற்றச்சாட்டு எதுவுமே ஒண்ணுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. ஏன்னா இப்ப திருநாவுக்கரசுமே என்ன சொல்லியிருக்காரு. நானும் ஊத்தங்கரை எம்எல்ஏட்ட நான் பேசினேன். உண்மைதான். ஆனா நாங்க அரசியல் ரீதியான சில விஷயங்கள் பேசினேனே ஒழிய, நான் இது குதிரை பேரத்தை பத்திலாம் நான் பேசல. ஏன்னா சர்வே எடுப்பேன். சர்வே எடுத்து இந்த விஷயங்கள்லாம் கவர்மெண்ட்டோடைய செயல்பாடு சம்பந்தமான சர்வே நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் பேசுறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. ஓ! ஆமா. இப்போ முதலமைச்சர் விஜய் நாளைக்கு கரூருக்கு போறாரு. கரூர்ல என்ன அவரு பேச போறாருன்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்புறம் 32 பேருக்கு வந்து ஒரு கருணை அடிப்படையில அவங்களுக்கு அரசு ஒரு இதுவும் வழங்க போறாங்க. வேலையும் வழங்க போறாங்க. இது சட்ட ரீதியான பல சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்ற விஷயம் பேசப்படுது. இது என்ன பின்னணி? அதுல என்ன சட்ட சிக்கல்கள் இருக்கு சார்?
நம்ம இப்ப திருப்பி பிரபாகரன் ஒருத்தர் திருப்பி சென்னை மீண்டும் உயர்நீதிமன்றத்துல ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு. பெட்டிஷன் போட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். இது வந்து ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். பலமுறை இதை பத்தி பலரும் சொல்லிட்டாங்க, பல பத்திரிகையாளர்களும் சொல்லிட்டாங்க இந்த விஷயம். இந்த வழக்குல தாவேக்கா கவர்மெண்ட் தான் வந்து அக்யூஸ்ட், இந்த நிர்வாகிகள் தான் அக்யூஸ்ட். அதுல புரியுதுங்களா? தாவேக்கா தான், நான் தாவேக்கா அரசு சொல்ல, தாவேக்காக்கு எதிரான வழக்கு தான் இந்த வழக்கு. உங்களுடைய நிகழ்ச்சியில நடந்த ஒரு துயர சம்பவத்தின் நீட்சி தான் இது. இன்னைக்கு நீ இது சம்பந்தமா ஏற்கனவே சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நீங்க ஒரு இழப்பீடு கொடுத்துட்டீங்க. இப்ப கவர்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அரசு வேலைங்கிறது எந்த விதத்துல நியாயம்? சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்களுக்கு இழப்பீடுங்கிறது நியாயம், அதுல ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. அரசு வேலைன்னு போகும்போது அது வேற மாதிரி இருக்குல்ல. அரசியல் ரீதியான லாபத்திற்காக கவர்மெண்ட் இதை அரசியல் பண்ணணும்னு ட்ரை பண்ணுதா அப்படிங்கிற காரணம் என்னன்னா, இந்த சம்பவம் சதின்னு நீங்க சொல்றீங்க, இல்லைன்னு திமுக தரப்பு சொல்லுது. அதுக்கான முடிவு இன்னும் வரல. சிபிஐ விசாரிக்குது, சதியா இல்ல விபத்து தான் இது. இதுக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் விஜயுடைய தாமதம் தாம்னு சொல்லி சிபிஐ சொல்லிடுச்சுன்னு வச்சுங்க, குற்றப்பத்திரிகையில வந்துருச்சுன்னா, அப்புறம் நீங்க கொடுத்த இழப்பீடை விட்டுருங்க. இப்போ அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கும்ல. வேலை கொடுக்கறது, அந்த சாட்சிகளுக்கு வந்து சாட்சிகளை நீங்க வேற மாதிரி கொடுத்த மாதிரி. ஆமா, அதுதான் நான் சொல்றேன். அந்த மாதிரி சொல்றேன். அதான் நீ அப்ப வந்து வேற மாதிரி அவங்கள வந்து பர்ச்சேஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா மறைமுகமா? ஏன்னா இன்னும் அவங்களுடைய சாட்சிகள் இன்னும் பாதி பேர் தான் சாட்சியம் கொடுத்துருக்குறாங்க, மீதி சாட்சியம் இன்னும் இருக்கு. அதுக்குள்ள நீங்க ஒரு அரசு வேலை கொடுத்தோ மற்ற விஷயங்கள் கொடுத்தோ நீங்க அங்க போய் என்ன சொல்லுவீங்க? வேற மாதிரி சாதகமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தானே. அதுதான் சொல்றாங்க. நீ உண்மையிலேயே விஜய் தூய சக்தி அப்படின்னு நினைச்சா இந்த விஷயத்துல இல்ல நான் போகலான்னு நினைச்சேன், போகல. காரணம்னா வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு, வழக்கு விசாரணை முடிச்சு எது வந்தாலும் பரவாயில்ல, நான் அதனால நான் அதை ஒதுங்கியே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்து பெட்டரா இருந்திருக்கும். ஏற்கனவே நம்ம இதை பத்தி சொன்னோம். எப்ப அவர் 108 அப்படின்னு சொன்னப்பயே எனக்கு போதுங்க, எனக்கு மக்கள் தீர்ப்பு வந்து 107, அது ஒன்றும் மாற்றம் இல்லை. நீ மீண்டும் எனக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தா, கவர்னர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்கலன்னா நான் ஒதுங்கிக்கிறேன், எதிர்கட்சியில உட்காந்துக்கிறேன். நீங்க அன்னைக்கே தூய சக்தினா அடுத்தடுத்த விஷயங்கள் அப்படிதான் பண்ணியிருக்கணும்ன்ற நான். தூய சக்தி நீங்க சொன்ன ஆட்கள் ஆரம்பம் ஒவ்வொரு விஷயத்துலையும் ரைட்டு. இப்போ சந்தேகம்னு சொல்லிட்டாங்க, கரூருக்கு நீங்க போறதுனால தேவையில்லாம் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் நீங்க பார்த்தோ இல்லை உங்களுக்கு அரசு வேலை கொடுத்தீங்கன்னா அது சரியா இருக்காது, சாட்சிகளை கலைக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை யாரோ ஏற்படுத்துறாங்கல்ல, நான் போல தேவையில்லை அப்படின்னு சொன்னதானே சரியா இருக்கும். அதனால நீ அடுத்தடுத்த சர்க்கிள்களாவே தாவேக்க அரசுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அவர் வந்து அக்யூஸ்டே கிடையாது, அவர் வந்து போறதுல என்ன பிரச்சனை, அவரு இல்ல அவர் ஒரு சீஃப் மினிஸ்டர், ஒரு வெல்ஃபேர் கொடுக்கிறாரு, அதுல என்ன பிரச்சனைன்னு கேக்குறேன். இல்ல ஒரே ஒரு விஷயம் நம்ம சொன்னது, இப்ப திமுக தரப்பு அது விளக்கம் சொன்னது, கரூருக்கு அவர் போகணும், நாங்க போகத வேண்டாம் நாங்க சொல்லவே இல்லைங்க. கரூர் போறத நாங்க வந்து தடை போடுங்க நாங்க சொல்லவே இல்லை. நீங்க மீடியாக்கெல்லாம் தான் பெருசாக்குறீங்க. சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை பார்க்க கூடாது, அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிறது தான் அந்த அப்பீல் பிரேயர். கரூரை செல்றதுக்கு தடை விதிக்கணும்னு கேட்கவே இல்லைங்க, புரியுதுங்களா? அதே ரெண்டாவது ஆதவார்ஜனுடைய பேச்சு தான் அதுக்கு காரணமே. ஆதவார்ஜனுடைய பேச்சு அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணும். இப்போ அதான் கவர்மெண்ட் இது சுப்ரீம் கோர்ட்டு ஆக்சுவலாக டைரக்ஷன் கொடுத்துருக்கு, ஆதவார்ஜனுடைய பேச்சு சம்பந்தமா நீங்க இன்னொரு பெட்டிஷன் போடுங்க, அவர் மேல தனியாக ஒரு வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுதானே ஒழிய யாருமே அவரை கரூர் போவேனான்னு முதல்வரை யாருமே கேட்கல, திமுகவும் அதை விரும்பல. அது எப்படிங்க அது அங்கே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1.5 கோடி பேர் இருக்காங்கன்னா கரூர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பம் 41 பேர் தான், 41 குடும்பம் தானே. அதனால ஒரு முதல்வர் போறாரு, அவங்கள யாரையும் பார்க்க கூடாது எப்படிங்க சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. அதனால இது யாரோ ஒரு தவறான ஒரு தகவலா தான் நான் பார்க்கிறேன். அதே போல இப்போ அவர் என்ன பேசுவாருங்கிற விஷயம் இருக்கு,
அவர் கண்டிப்பா அப்படி பேச மாட்டாரு. அரசியல் ரீதியா ம். அத வந்து பேசினாலும் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கா? ஏன்னா கண்டிப்பா. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவும் அரசியல் ரீதியா தான் சில ம். குற்றச்சாட்டுகள் பொதுவெளில வச்சுட்டாரு. இப்போ ஓய்வு அது பெற்ற அந்த விஜய் நீதியரசர்ட்டயும் போயிருக்காங்க. இவங்க அந்த மானிட்டரிங் குழுட்டயும். அதேபோல சிபிஐட்டும் முறையிட்டிருக்கிறாங்க. அதுல ஏதேனும் அவ திரு ஆதவ் இல்ல அர்ஜுனா மாற்றம் மீது வழக்கு இல்ல பதிவு செய்ய வாய்ப்பு கண்டிப்பா இருக்கா? முதல்வர் பேசுறதுக்கான ஆதவ அர்ஜுன் மேல கண்டிப்பா வழக்கு போடுவாங்க. அதெல்லாம் மாற்றம் இல்ல. நீங்க மானிட்டரிங் கமிட்டி கிட்ட போயிருக்காங்கல்ல, கண்டிப்பா அது ஒரு டைரக்ஷன் குடுக்கும். அவர் ஏதோ ஒரு சந்தேகத்த கிளப்புறாரு. அவர்ட்ட உள்ள எவிடன்ஸ் கேளுங்க அவர்ட்ட. அவருக்கு சம்மன் அனுப்புங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பா பண்ணும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. சிபிஐ பண்ணும். அதுல அதுக்கப்புறம் மாற்றம் அதுல என்னை பொறுத்தவரை ஆதவ அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யறதுக்கும், தொடர்ந்து சம்மன் அனுப்புறதுக்கும் வாய்ப்பு அதிகம். அதுல மாற்றமே கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். பட் கரூர்ல விஜய் பேசுறதுக்கு சொல்லவா வேணும்? அவர் அந்த பஸ் மேல ஏறி பேச ஆரம்பிச்சாருன்னா வித்தியாசமா பேசுவாரு. ம். கண்டிப்பா செந்தில் பாலாஜி பத்தி பேசுவார். பேர சொல்ல மாட்டாருங்கிறது என்னோட எண்ணம். இங்க ஒருத்தர் இருக்காரு, போறாரு, வர்றாருன்னு பேசுவாரு, விமர்சனம் பண்ணுவாரு. டாஸ்மார்க்ன்னு சொல்லுவாரு. நிறைய விஷயங்கள் பேசுவாரு. அதெல்லாம் மாற்றம் இல்ல. இன்னும் கூடுதல் அவருக்கு ஒரு பலமா இப்ப இந்த எம்.ஆர். விஜயபாஸ்கர் வேற கூட சேர்ந்திருக்கிறாரு. என்ன? அதனால விமர்சனத்துக்கு ஒண்ணும் குறை இருக்காது. அதெல்லாம் பேசுவாங்க. பட் என்னை பொறுத்தவரை கரூர் சம்பவத்தை பத்தி மீண்டும் அவர் பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓ! ஏன் காலதாமதம்னு ஒரு காரணத்த சொல்லுவாரு. அது கா ஏன் வந்தது காலதாமதம்னு சொன்னவரு, ஏன் அன்னைக்கு இல்லங்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்ல. பாப்போம் என்ன செய்வாருன்னு. செப்டம்பர் 27 சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஏன் உடனே போனேன்? அப்படிங்கிறத முதல்வர் என்ன சொல்லப் போறாருன்னு எல்லாம் ரொம்ப ஆர்வமா பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரு காரணம் சொல்லுவார்ல. என்னைய இருக்கக்கூடாதுன்னு சொல்ட்டாங்க. அப்படின்னு யார் சொன்னா? அவர் சொல்லுவார். முதல்வர் என்ன சொல்லப் போறாருன்னு பார்ப்போம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்கள பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க் யூ.